நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அரசு பயணமாகவும் கட்சி நிகழ்விற்காகவும் கரூர் மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளார். அப்படி கரூர் மாவட்டத்திற்கு அவர் வருகிற போது கடந்த வருடம் செப்டம்பர் 27ஆம் தேதி அவர் மக்களை நோக்கி என்கிற அரசியல் பயணத்திற்காக கரூர் வந்தபோது உலகமே வருத்தப்பட்ட ஒரு மாபெரும் துயர சம்பவமாக அந்த அவருடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 41 உயிர்கள் மரணமடைந்து அது ஒரு பெரும் சர்ச்சையை கிளப்பி ஒரு ஆபத்தான நிலையை ஏற்படுத்தியது. இந்த நிலையிலே அந்த 41 குடும்பத்தை சேர்ந்தவர்களில் தகுதியுள்ளவர்களுக்கு ஒரு 32 பேருக்கு நாளை அரசு பணி வழங்குவதாக அரசு அறிவித்துள்ளது. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனால் அரசியல் நிகழ்ச்சியிலே அன்றைக்கு பாதுகாப்பு குறைபாடு காரணம் என்று கூறிய அன்றைய அரசியல் தலைவர், இன்றைய தமிழ்நாட்டு முதல்வர், அவர் அந்த பாதுகாப்பு குறைபாட்டிற்கான காரணங்களை சிறப்பு குழு வைத்து இதுவரை விசாரணை நடத்துவதற்கு எதுவும் உத்தரவிடவில்லை. அதே சமயம் மதியம் வருவதாக அறிவித்திருந்த அவர் இரவு 7 மணிக்கு மேல் வந்து அந்த பகுதியிலே அந்த பொதுமக்கள் இவரை பார்ப்பதற்காக காலையிலிருந்து வந்த மக்களுக்கு குடிப்பதற்கு குடிநீரோ கழிவறை வசதிகளோ பாதுகாப்பு உபகரணங்களோ எதுவுமே இல்லாமல் அதுவும் ஒரு காரணமாக அமைந்து அந்த துர்மரணம் ஏற்பட்டது. இந்த நிலையில் அந்த மரணம் அடைந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு பணி என்பது தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பகத்திலே பதிவு செய்துவிட்டு காத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கக்கூடியவர்கள், செவிலியர் பணிக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், தமிழ்நாடு அரசு தேர்வாணம் நடத்தி அதற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அதற்காக படித்துக் கொண்டிருப்பவர்கள் போகல லட்சக்கணக்கான கல்வி பெற்று தகுதியுள்ள இளைஞர்களின் எதிர்காலத்தை அவருடைய கனவினை கேள்விக்குறியாக்கும் நிலைதான் இந்த அவர்களுக்கான பணி நியமன ஆணை என்பது எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் கருத்து. நாங்கள் என்ன சொல்றோம், ஐயா முதல்வர் அவர்களே, உங்களிடம் கேட்பதெல்லாம் உங்களுக்கு திரைத்துறையை தாண்டி நீங்க கல்வி நிறுவனம் வச்சிருக்கீங்கன்னு செய்தி தகவல் வருது. நீங்க பல்வேறு நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு வரீங்கன்னு சொல்றாங்க. உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பல நிறுவனம் நடத்திட்டு வருவாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, உங்களுடைய தொழில் நிறுவனங்கள்ல கல்வி நிறுவனத்துல எந்தெந்த நிறுவனம் வச்சிருக்கீங்களோ அதுல நீங்க அந்த மக்களுக்கு வேலை கொடுங்க. அந்த இறப்பு ஏற்றுக்கொள்ள முடியாததான். அப்படி இறந்தவங்களுடைய குடும்பத்திற்கு பொதுவாகவே கட்சிகளின் சார்பாக நிதி உதவி கொடுப்பாங்க. அப்படி நிதி உதவி கொடுத்தீங்க. முன்னெல்லாம் அந்த கிராமத்தில் பழமொழி இருக்குதுங்க, அதாவது இந்த பிள்ளையை பத்ததுக்கு தென்னம்பிள்ளையை வச்சிருந்தா கூட அது 4 தேங்காயை கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருந்த காலம் போய் இந்த சம்பவம் நடந்த கடந்த செப்டம்பர் மாதத்திற்கு பின்னிட்டு பொதுவாக பரவலாக கிராமத்து மக்கள் என்ன பேசினாங்கன்னா, நீ எல்லாம் பிறந்து இப்படி வாழ்றதுக்கு கம்மனு விஜய் கூட்டத்துக்கு போயிருந்தீங்கன்னா வீட்டுக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருக்குன்னு பேசினாங்க. இது உண்மையா இல்லையா எல்லோருக்கும் தெரியும். அப்ப இப்படி ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திய இந்த நிகழ்விற்கு இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் பணி நியமன ஆணை வழங்குவது முற்றிலும் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குவது. தமிழ்நாடு அரசு வரலாற்றில் இது நடக்கல, இந்திய வரலாற்றில் இது நடக்கல. இது தொடர்ச்சியாக இதை என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ஒருத்தங்க ஆளுங்கட்சியாக வரணும்னா அதற்கு இதை பயன்படுத்துவார்கள். இது போன்ற செயலை உடனடியாக தமிழக முதல்வர் கைவிட வேண்டும். இதை அவர் ஈகோ பிரச்சனையா பார்க்க கூடாது. நாங்க வைக்கிற ஆரோக்கியமான விவாதம், ஆரோக்கியமான விமர்சனம், அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிந்துகொண்டு, ஏனென்றால் அன்றைக்கு அந்த கடந்த செப்டம்பர் 2025-27 இரவு 8 மணிக்கு மேல இங்க நிக்கிற நாங்க விடிய அந்த மருத்துவமனையில் போய் அந்த குழந்தைகளை, பச்சை குழந்தைகளை, செத்த பெண்களை, ஆண்களை தூக்கி அவங்க எல்லாத்தையும் அடக்கம் பண்ணி அவங்களுக்கு நல்லடக்கம் பண்ற வரைக்கும் இறுதி வரைக்கும் நாங்க இருந்தோம். அன்னைக்கு எங்க போனார்கள் இவர்கள்? எங்க போனாங்க? அன்னைக்கு ஓடி விழுந்தவர்கள் இன்றைக்கு அரசு பதவி வழங்குவோம் என்பது இது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற செயல். அதைவிட இது படித்தவர்கள், வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மக்கள் மீது மக்களுக்கு செய்கிற துரோகம். நீங்க கொடுங்க சார், உங்களுடைய நிறுவனங்களில் கொடுங்க. அதை தவிர்த்து விட்டு மீண்டும் இதை நீங்கள் கொடுப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு, ஏன்னா இந்த நிகழ்வை கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தான் நாளைக்கு முதல்வர் வச்சிருக்காரு. அதனால நாளைக்கு இதை கொடுக்க கூடாது, இந்த முடிவை பரிசீலனை செய்யணும். அவங்களுக்கு வேலையே கொடுக்க கூடாது எங்களுடைய விருப்பம் இல்லைங்க. இன்னும் சொல்றோம், உங்க எல்லாத்துக்கும் தெரியும், அதாவது உங்களுடைய அமைச்சரவையில் அமைச்சர்களுக்கு பொலிட்டிக்கல் அட்வைசர், பொலிட்டிக்கல் பிஏன்னு ஒரு போஸ்டிங் இருக்கு. அப்போ அரசியல் உதவியாளர்னு அதுக்கு உங்க கட்சிக்காரங்களை போட்டுக்கலாம். அந்த மாதிரி பொறுப்புகளை கொடுங்க. உங்க எம்எல்ஏ ஆபீஸுக்கு அவங்களை உதவியாளராக போடுங்க. உங்க கட்சி வேலைக்கு செய்யுங்க. அரசு பணியை படித்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை தூக்கி கொடுக்குறீங்க. இது தவறு. இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக தக்க சட்ட ரீதியான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். இனி ஒரு காலமும் இது போன்ற
தவறான முன்னுதாரணங்களை தமிழ்நாடு முதல்வர் செய்வாரேயானால்